வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் காலை உணவை தவிர்ப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன தொடர்ந்து பார்ப்போம். நாள் முழுவதற்கும் தேவையான ஆற்றல் காலை உணவிலிருந்தே கிடைக்கிறது. ஆனால் உலக அளவில் காலை உணவை தவிர்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வதாக கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. உடல் எடையை குறைக்கிறேன் என்று பலர் காலை உணவை தவிர்க்கிறார்கள். நேரமில்லை என்கிறார்கள் சிலர். காலை உணவை தவிர்த்தவர்களிடையே நடத்தப்பட்ட ஆய்வில் பெரும்பாலானோருக்கு இரத்த அழுத்தம் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கிறது. உயர் இரத்த அழுத்த நோயாளிகள் காலையில் தவறாமல் சாப்பிடுகிறீர்களா என்பதை கவனித்தால் காலை உணவு சாப்பிடுபவர்களை விட உணவை தவிர்ப்பவர்களுக்குத்தான் இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது. காலை உணவை தவிர்ப்பதால் குளுக்கோஸ் வளர்சிதை சுழற்சியில் பாதிப்பு ஏற்பட்டு சர்க்கரை நோய் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது. காலையில் சாப்பிடாமல் இருக்கும்போது குளுக்கோஸ் இன்சுலின் சார்ந்த செயற்பாடுகள் குறைகிறதாம். அதன் பிறகு மதிய உணவின் மூலம் கிடைத்த அதிக குளுக்கோஸை ஈடுகட்ட அதிகமாக இன்சுலின் சுரந்து தொடர்ந்து மாற்றங்கள் நிகழும். சில மாதங்கள் கழித்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு சர்க்கரை நோயாளியாக நாங்களும் மாறிவிடுகிறோம். தொடர்ந்து காலை உணவை தவிர்ப்பதால் உடலில் சுரக்கும் டோபமைன் என்ற செரடோனின் ஹோர்மோன்களின் அளவுகள் குறைவடைகிறது. இந்த இரண்டு ஹோர்மோன்களும் மனதை உற்சாகமாக வைத்துக்கொள்ள உதவுபவை. உணவை தவிர்க்கும் போது பசியை தூண்டக்கூடிய கிரெல் ஹோர்மோன் மற்றும் சாப்பிட்டது போதும் என்ற உணர்வை கொடுக்கக்கூடிய லெப்டின் ஹோர்மோனின் இயல்பு நிலையிலும் பல மாறுதல்கள் ஏற்படுகிறதா. காலை உணவை மென்று சாப்பிடும்போது எச்சில் சுரப்பில் உள்ள கிருமி நாசினி செய்கையுடைய லைசோசைம் வாய்ப்பகுதியில் மையமிட்டுள்ள நுண்கிருமிகளை அழிக்கும். அதுவே உணவை சாப்பிடாவிட்டால் கிருமி நாசினியின் ஆதரவின்றி வாய்ப்பகுதியில் கிருமிகளின் ஆதிக்கம் அதிகரித்து விரைவில் வாய் நாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் சுரக்கும் செரிமான சுரப்பிகளை உணவு ஆசுவாசப்படுத்தாத போது வயிற்று தசைகளில் படர்ந்திருக்கும் மென்படலத்தில் புண்கள் உண்டாக வாய்ப்புண்டு. மேலும் உணவு எதுக்களித்தல், வயிற்றுவலி, செரிமான தொந்தரவுகள் உண்டாகும். முந்தைய நாள் இரவு முதல் அடுத்த நாள் மதியம் வரை நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருப்பதால் உடலில் நடக்கும் அனைத்து வளர்சிதை மாற்றங்களிலும் பாதிப்புகள் ஏற்படும். காலையில் சாப்பிடாமல் தவிர்க்கும் போது செயல்படுவதற்கும் தேவைப்படும் சக்தி கிடைக்காது. உணவின் மூலம் கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் சோர்வும் மந்தமான நிலையும் எங்களை பற்றிக்கொள்ளும். எனவே காலை உணவை தவிர்க்காமல் எடுத்துக்கொள்வது சிறந்தது என்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள்.